நாங்கள் இத்தனை நாளாக இருந்த வாடகை வீடை காலி பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து நாங்கள் போக போகிறது நாங்கள் வாங்கியிருந்த சொந்த வீட்டுக்கு தான். ஸோ நிறைய பேர் நிறைய கேள்வி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ஏன் இத்தனை நாள் சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு ஆக்சுவலி பெரிய கதையாக இருந்தாலும் நான் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த வீட்டில் ஏற்கனவே நாங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் இங்கே ரெண்ட்டுக்கு இருந்தோம். இங்கே ஏன் ரெண்ட்டுக்கு இருந்தோம் அப்படின்றது காரணம், பசங்களோட ஸ்கூல் நியர்பை இருந்ததுனால இங்கே ரெண்ட்டுக்கு இருந்தோம். ஸோ இப்போ ஏன் நீங்கள் இதை காலி பண்ணிட்டு அங்கே போகிறீங்க அப்படின்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாடகைக்கு விட்டுருந்தவங்க அவங்க காலி பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் திருப்பியும் சொந்த வீட்டுக்கே போகிறோம். ஏன்னா நாங்கள் திருப்பி அந்த சொந்த வீடை வாடகைக்கு விட்டுறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. ஸோ திருப்பி நம்ம எதுக்கு வாடகை வீட்டிலே இருக்கணும், நம்ம சொந்த வீட்டுக்கு எப்போ தான் இருப்போம் அப்படின்ற ரீசன்னால பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே போயிட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட கேள்விக்கான பதில். உங்களுக்கு இன்னமும் ஏதாவது சில டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட டீட்டெயில்டு பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு மெயின் வீடியோவாக போடுறேன். ஏன்னா இதில் நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.